வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்குறோம். திருப்பதி ஏழுமலைக்கு போயிட்டு வந்தாலே மொட்டை அடித்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது எந்த காரணத்துக்காக திருப்பதி கோயிலில் மட்டும் மொட்டை அடிக்கும் பழக்கம் வந்துச்சு என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகும்போது இந்த முறையை பின்பற்றி நீங்கள் ஏழுமலையான தரிசனம் செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் எந்தவித செல்வத்திலும் குறைவே இல்லைன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடைந்தே விடுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் குறைவு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக அமையினே சொல்லலாம். இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வேண்டுனா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பார்த்தோம்னா உலகிலேயே அதுவும் இந்தியாவிலே மிகவும் பணக்கார கடவுள்னு சொல்கிறாங்க. இது மக்கள் அனைவருமே கூறப்படும் கடவுள் திருப்பதி பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தான். அப்படிப்பட்ட திருப்பதி கோவிலுக்கு பற்றி நீங்கள் அறிந்திடாத சில சுவாரஸ்யமான தகவலை இனி பார்க்கலாம். திருப்பதி பெருமாளுக்கு உகந்த மாதம் தான் புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க. திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க எல்லா நாட்களுமே 50,000 முதல் 70,000 பக்தர்கள் இறைவனை தரிசனம் செய்வாங்களாம். அதுவுமே விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களாக இருந்தால் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க காத்திருப்பாங்களாம். திருப்பதி என்றாலே பெருமாள் மட்டும்தான் சிறப்பு இல்லை, அதையும் தாண்டி சில சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குதான். பெருமாளுக்கு சாத்தப்படும் பூவும் அபிஷேக பாலும் நெய், மோர், தயிர், துளசி இவை எல்லாமே ஒரு கிராமத்திலிருந்து பிரத்யோகமான முறையில் தான் வர வைக்கப்படுதான். அந்த கிராமமே பார்த்தோம்னா பெருமாளுக்காக மட்டும்தான் வேலை செய்தான். திருப்பதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்குதான் அந்த கிராமம். அந்த கிராமம் பற்றிய தெளிவான பதிவை இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னே சொல்லலாம். அந்த கிராமத்தை செல்ல யாருக்குமே அனுமதியும் கிடையாதான். கோவில் அர்ச்சகருக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்களாம். பெருமாளுடைய உருவத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் முடி உண்மைன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, பெருமாள் பூமிக்கு வந்தபோது தான் நிகழ்ந்த போர்க்களத்தில் அவருடைய முடியில சிலவற்றை இழந்திருக்காராம். இதை அறிந்த காந்தர்வ பேரரசியான நீலாதேவியும் தன்னுடைய கூந்தலில் அறுத்து பெருமானுடைய சிலை முன்பு வைத்துவிட்டு ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டுள்ளாராம். அதை ஏற்றுக்கொண்டு அவர் தலையை சூடிக்கொண்டாராம் பெருமாளும். அதனால தான் இந்த பெருமாள் கோயிலுக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தர்களும் தன்னுடைய முடியை பெருமாளுக்காக கொடுப்பதை வழக்கமாக வச்சிருக்காங்களாம். பார்த்தோம்னா திருப்பதி ஏழுமலையான் கோயில போய் தரிசிக்கும் போது திருமாலுடைய சிலை சன்னிதில நடுவேதான் இருப்பதாக தோன்றும். ஆனால் தொழில்நுட்பமாக நீங்க பார்த்தீங்கன்னா சிலை பார்த்தோம்னா சன்னதியுடைய வலது கை மூலையில அமைஞ்சிருக்குதான். திருப்பதி ஏழுமலையான் கோயில பெருமானுடைய சிலையினுடைய பின்புறத்துல உள்ள சுவற்றில் நீங்க காதை வைத்து கேட்டீங்கன்னா கடல் சத்தம் கேட்பதாக கூறப்படுதான். அவர் பார்க்கடல்ல இருப்பது போன்ற கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதாகவும் நம்பப்படுது. திருப்பதி பெருமாள் வீச்சிருக்கும் கருவறையில தான் எரியும் மண் விளக்குகள் ஒருபோதுமே அணைந்ததே இல்லையாம். அது மட்டும் இல்லாமல் எப்போது ஏற்றப்பட்டது என்ற குறித்து பதிவு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏற்றப்பட்ட நாள் முதலே இன்று வரையுமே அந்த தீபம் அணையாமல் எரிந்து வருதான். திருப்பதி பெருமாளுக்கு 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அங்கிருந்த மன்னன் ஒருவன் குற்றம் செய்த தண்டனைக்காக 12 பேரை தூக்கிலிட்டு மரண தண்டனை விதித்திருக்காங்க. பின் அவர்கள் இறந்த உடலை திருப்பதி கோவிலுடைய சுவற்றில் கட்டியுள்ளாரா. இதனால் பெருமாள் பொறுத்து கொள்ள முடியாமல பெருமாள் நேரடியாக தோன்றி தரிசனம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. விக்கிரகத்தினுடைய பின்புறம் பார்த்தோம்னா எப்போதுமே ஒருவித ஈரப்பதம் காணப்படுமா, தண்ணீர் ஊற்றியபடியே இருக்குவதாக சொல்லப்படுது. இது குறித்து பல ஆய்வுகள் செய்தாலுமே அதன் காரணத்தை இன்று வரையுமே கண்டுபிடிக்க முடியவில்லையா. பெருமாளுக்கு சாத்தப்படும் மலர்கள் பார்த்தோம்னா மறுநாள் காலையில சுத்தம் செய்த பின்னுதான் அவற்றை அர்ச்சகர்கள் கர்ப்பகுடி அல்லது கருவறையின் கூடையில போடுவதில்லை. மாறாக பார்த்தோம்னா கோவிலுடைய பின்பக்கத்துல இருக்கிற அருவியில கொட்டி விடுவாங்களாம். அப்படி கொட்டுப்படும் பூக்கள் ஒருபுதம் அவர்கள் அங்கு பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அவை அனைத்துமே கோவிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏற்படி என்ற கிராமத்துல சென்று தேங்கி நிற்கிறதாம். கற்பூரம் எந்த வகை கற்பூரமாக இருந்தாலுமே அதே ஒரு கல்லை நாம வச்சு தொடர்ந்து ஏற்றினாலே அந்த கல்
காற்று பட்டாலே அந்த கல் வந்து விரிசல் அல்லது பிளவை உண்டாக்கிவிடும். இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையினே சொல்லலாம். ஆனால் பார்த்தோம்னா திருப்பதி சிலையில இன்றளவும் எந்த விரிசலும் பிளவும் இல்லாமலே கூறப்பட்டிருக்கு. அதற்கான எந்த அடையாளங்களும் இல்லையா. பச்சை கற்பூரம் வந்து திருமாலுக்கு சாத்தப்பட்டு வருது. திருப்பதி ஏழுமலையான் சிலையில பார்த்தோம்னா பின்புறமாக எப்போதுமே ஈரம் கசிந்து கொண்டே இருப்பதாகவும் ஏன் என்ற காரணமும் இன்று வரையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. கோவிலுக்குள்ள இருக்கும் பூசாரிகளும் இந்த இடத்தினை ஈரமின்றி வைத்திருப்பதையே வேலையாகவே வச்சிருக்காங்களாம். என்னுடைய சிலையை பார்த்தோம்னா வெறும் கல்லாக பார்க்க முடியாது. ஏன்னா மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த தெய்வத்தின் உருவந்தான் பெருமாளுடைய சிலையாக சொல்றாங்க. அதற்கு காரணம் பார்த்தோம்னா சிலையினுடைய முகத்துல வடியும் வேர்வைன்னே சொல்லலாம். சிலை பார்த்தோம்னா 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல செங்குத்து நிலையில வடிவமைக்கப்பட்டிருக்குது. கோவில் பார்த்தோன்னா 3000 அடி உயரத்துல இருப்பதாலே சுற்றிலும் குளிர்ந்த காற்று வீசி கொண்டுதான் இருக்கும். ஆனா சிலைக்கு தினமுமே அபிஷேகம் என்று சொல்லப்படும் புனித நீராடலும் செய்யப்படுது. இருப்பினும் பார்த்தோம்னா முகத்தினுடைய வேர்வை வடிவதாக கூறப்படுதாம். அந்த வேர்வையை கூட சில்க் துணியால மட்டும்தான் துடைக்கப்படுதாம். இதற்கென ஒரு அர்ச்சகரும் கோவிலினுடைய கருவறையில வேலை செய்வாங்க. ஏழுமலையான் கோயில்ல மட்டும்தான் வருடத்துல 365 நாட்கள்லயே 450 திருவிழாக்களும் உற்சவங்களும் இவருக்கென்று தெய்வத்திற்கு நடைபெறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் என்னவோ திருப்பதியை பூலோக வைகுண்டன்னு சிறப்பாக சொல்லலாம். சீமாத்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது ஏழுமலையான் கோயில். இந்த நகரத்தை ஒட்டி அமைந்திருக்க திருவேங்கட மலையில தான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கிறாராம். சோஷத்திர, நீலாத்திரி, கருடாத்திரி, அஞ்சனாத்திரி, வருஷபத்ரி, நாராயணத்திரி, வெங்கடாத்திரி என 7 மலைகள் வந்து அதிபதியாக கொண்டதால பெருமாளுக்கு ஏழுமலையான் என்ற திருநாமம் சொல்லலாம். திருவெங்கடமோ பத்மாவதி தாயாரு குடியிருக்கும் திருப்பதினா 2 நகரங்களாக விளங்கினாலுமே பொதுவாகவே திருப்பதி என்று ஒரே பெயரிலே அழைக்கிறாங்க. ஏழுமலையான் கோயில்ல நகைகளுடைய மதிப்பு மட்டும் பார்த்தோம்னா சுமார் 1000 கோடின்னு சொல்லுவாங்க. இவருடைய நகைகளை வைத்து கொள்ள இடமும் இல்லையா, சாத்துவதற்கு நேரமும் இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே உபரியான நகைகளை செய்தித்தாள்களை விளம்பரப்படுத்தி ஏல விற்று விடுவாங்களாம். ஏழுமலையானுடைய சாலகிராம தங்க மாலை சுமார் பார்த்தோம்னா 12 கிலோ எடை கொண்டதாக இருக்குமா. சாத்துவதற்கு 3 அர்ச்சகர்கள் தேவைன்னு சொல்லலாம். சூரிய கடாரி பார்த்தோம்னா 5 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. பாத கவசம் மட்டுமே 375 கிலோ எடை கொண்டதாக இருக்குமா. ஒற்றைக்கல் நீளமோ உலகில் வேறெங்கும் எவரிடமே கிடையாதுன்னு சொல்லலாம். இதன் மதிப்பு மட்டும் 100 கோடி. கோவில்களை பார்த்தோம்னா துளசி தான் சாத்துவாங்க. ஆனா இந்த பெருமாளுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்வாங்களாம். வெள்ளிக்கிழமையிலும் மார்கழி மாதத்திலும் வில்வர்ச்சனை செய்யப்படுதான். சிவராத்திரி அன்று திருப்பதியில சோசத்திர பாலிகா என்ற உற்சவம் நடைபெறுமா. அன்று உற்சவ பெருமாளுக்கு வைரத்துல விபூதி நெற்றிப்பட்டை சாத்தப்படுமா. திருவிதி உலானமும் நடைபெறுமாம். ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோயிலிருந்து ஸ்ரீ ஆண்டாள் அணிந்த மாலைகள் வந்து திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு ஏழுமலையானுக்கு சாத்தப்படுதாம். விழாக்களுக்கு இங்கு குறைவில்லைன்னே சொல்லலாம். வைகுண்ட ஏகாதேசி, ராமநவமி, ஜென்மாஷ்டமி போன்ற வைணவ பண்டிகைகள் அனைத்துமே சிறப்பாக ஏழுமலையான் கோயில கொண்டாடப்படும். ஒவ்வொரு ஆண்டுமும் பிப்ரவரி மாதம் ரத சப்தமி என்ற திருவிழா மிகவும் விசேஷமாக நடைபெறுமா. வெங்கடேஸ்வரர் பார்த்தோம்னா சர்வ அலங்கார புஷ்டராக நன்மா விடுதிகள தேர் பவனி வருவாராம். பார்த்தோம்னா ஒரு பக்தி சோஸ்திரம் மட்டும் சொல்லாம ஒரு முக்தி சோஸ்திரம்னு சொல்லலாம். இதையெல்லாம் விட இங்கு வந்து மிகப்பெரிய தீர்த்த சோஸ்திரமும் இருக்குதா. 108 தீர்த்தங்கள் இங்கு இருக்குதாக புராண நூல்கள்லையும் கூறியிருக்காங்க. அரூபமாக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய தீர்த்தங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கு வந்து கூடுதான். இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சீலா தோரணம் என்ற அபூர்வ பாறை அமைஞ்சிருக்குது. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் காணப்படும். இந்த பாறை பார்த்தோம்னா 250 கோடி வருடம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏழுமலையானுடைய திருமேனியும் இந்த பாறையில ஒரே விதமா அமைஞ்சிருக்கு. ஏழுமலையானுக்கென தினமுமே ஒரு புதிய மண் சட்டியில தான் பிரசாதம் படைப்பாங்களாம். தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியம் கற்ப கிரகத்துக்குள் முன்னுள்ள குலசேகர படிவை தாண்டுவது இல்லையா. இந்த மண் சட்டியும் தயிர் சாதமுமே பிரசாதமாக கிடைப்பதை வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாக பக்தர்கள் கருதுவாங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.